இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, அவினாஷ் அப்படிங்கிறவங்க அசோக் பில்லர் அப்படிங்கிற இடத்துலேருந்து கேட்குறாங்க, கடவுளை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு சமயம் சார்ந்தும் அதற்கு பல்வேறு வகையாக விடை பகிர்ந்து இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு சைவத்தின் நோக்கில் கடவுளுடைய அந்த பாகுபாடு எப்படி இருக்குன்னா, இருக்கிறது ஒரே கடவுள் தான். ஒன்றவன் கான், ஒன்றவன் தானே, ஒருவன் என்னும் ஒருவன் கான் அப்படின்லாம் தேவாரங்களில் இல்லை திருமுறைகளில் வாக்கு இருக்கு. ஏகம் சத்து, ஒன்று தான் பகவான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒன்றாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு எப்படி இவ்வளவு முரண்பாடு வந்தது அப்படின்னு சொன்னால், அதை அறிந்து கொள்ளுகிற மக்கள் அவ்வளவு முரண்பாடு உடையதாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரமாத்மாங்கிறது ஒன்று தான், ஒரே ஒரு. ஜீவாத்மாங்கிறது அனந்தமாக இருக்கு. ஜீவாத்மாங்கிறது என்ன அப்படின்னா, வழிபடக்கூடிய வழிபடுபவர்களை சொல்லலாம். அப்படி வச்சுங்க. இப்போ இந்த கேள்விக்கு தான் நம்ம விளக்கம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த வகையில் எதுக்கு இவ்வளவு முரண்பட்ட கொள்கை உருவாயிட்டு அப்படின்னு நம்ம கேட்டால், பல்வேறு விதமான ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அதில் முதன்மையாக 2 விதம், ஒன்று பரமாத்மா, ஒன்று ஜீவாத்மா. பரமாத்மாங்கிறது கடவுள், ஜீவாத்மாங்கிறது அவரை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லாரும். அப்படி அந்த ஜீவாத்மாங்கிறது பல்வேறு விதமான பக்குவங்களில் இருக்கா. அந்த பல்வேறு விதமான பக்குவ நிலைகளில் இருந்து இறைவனோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவரவர்களுக்கு அனுபவ சாத்தியப்படுத்துகிற வகையிலே இறைவன் பல்வேறு விதமான தோற்றங்களையும் பல்வேறு விதமான அனுபவங்களையும் அவரவர்களுக்கு அவரவர் வினை வழி அவரவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அது பல்வேறு விதமான கொள்கையாக பிரிஞ்சு போச்சு. அப்போ சுவாமி முரண்பாடு வர்றது பல ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்களுக்கு உண்டான பக்குவம். வைத்தியம் பண்ணுற மருத்துவர் ஒருத்தர் தான், பவரோக வைத்தியநாதர் சிவபெருமான். ஆனால் நோய் 4000க்கு மேலே இருக்குது. தலைவலிங்கிறான், இடுப்பு வலிங்கிறான், மாறு வலிங்கிறான், ஏதோ ஆயிரக்கணக்கில் நோய் சொல்கிறான். அந்த ஆயிரக்கணக்கான நோய்க்கும் ஒரே வைத்தியம் பண்ணுறது யாருன்னா வைத்தியநாத சுவாமி, பவரோக வைத்தியநாதர். அப்போ அவர் பண்ணுற வைத்தியம் நோய் நீக்குவோர் ஒருத்தர் தான். ஆனால் நோய் நீக்கப்படுகிற அந்த நோயாளிகள் ஆத்மா, ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அவர்கள் பல்வேறு விதமான நோய். ஒருத்தருக்கு பல்லு வலிங்கிறா, ஒருத்தருக்கு காது கேட்கலைங்கிறா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியலைங்கிறா, ஒருத்தருக்கு தலை சுற்றுறதுங்கிறா, ஒருத்தருக்கு வாந்தி வருதுங்கிறா, ஒருத்தருக்கு. அப்போ அந்த வியாதி பல்வேறு விதமாக இருக்கிறதுனால அந்த வைத்தியம் பல்வேறு விதமாக இருக்குது. அதனால் கடவுளை பற்றின முயற்சி வெவ்வேறு விதமான முரண்பாடான கருத்து. ஒருத்தர் நீ வெறும் நடந்து போங்க, காலம்புற ஒரு 2 தடவை நடங்கோ, சாயந்தரம் 2 தடவை நடங்கோன்னு டாக்டர் சொல்கிறார், அது ஒரு விதமான வைத்தியம். இன்னொருத்தருக்கு ரண சிகிச்சை பண்ணுறா, அறுத்து சிகிச்சை பண்ணுறா. இன்னொருத்தருக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணுங்கிறா, திரும்பி இதுக்கப்புறம் மாத்திரை சாப்பாடு வேண்டாம் நிப்பாட்டிடுங்கன்னா. அது அவரவர்களுடைய நோய் சார்ந்து எப்படி அமைகிறதோ அதுபோல் மானுடத்தின் பண்பு சார்ந்து கடவுளை பற்றிய கருத்து முரண்பட்டதே அல்லாது, கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் தான், அவருடைய பண்பு மாறவே மாறாது. எல்லா குணங்களையும் உடையவராக அவர் இருக்கார். சமஸ்த கல்யாண குணமும் அவர்கிட்ட இருக்குது, நிர்குணமாகவும் அவர் இருக்கார். அதனால் கடவுள் தன்மை மாறுவதில்லை. கடவுள் தன்மையை புரிந்து கொள்ளுகிற ஆன்மாக்கள் வெவ்வேறு விதமாக இருப்பதனால் வெவ்வேறு விதமாக அவர் புரிந்து கொள்ளப்படுகிறார். அதனால் முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு எதுவுமே நாம் அந்த முரண்பாடுகள் எல்லாமே கடவுள்கிட்ட தான் அழிச்சுன்னு போகும், எப்படியா இருந்தாலும். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, கருங்கல்லில் ஒரு சிற்பம் பண்ணுறோம். அதில் ஒரு கணபதி வடிக்கிறோன்னு ஒரு கருங்கல் இருக்கும். அதில் தேவையற்ற பகுதியை எடுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் கணபதின்னு ஒன்று அதில் இருக்குது. சிற்பி என்ன பண்ணுறாங்க, கணபதிங்கிற உருவத்தை மனசில் வச்சுட்டு அந்த கல்லில் அதுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பண்புகளையும் அந்த கல்லை எடுத்துடுறான்.
நீக்குவதனால கணபதி வர்றார். அதே கணபதியை ஓவியர் ஒருத்தர் வரைகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஓவியத்தில் வெறும் வெள்ளை ஒரு துணியில் அதில் கணபதியை பற்றி வண்ணத்தை தீட்டுறார். அவர் சேர்த்துட்டே வர்றார் ஒவ்வொரு வர்ணமாக, கை தனியாக கால் தனியாக, அவர் வச்சுருக்கிற ஆயுதம், பாசம், அங்குசம், தந்தம், அந்த வெவ்வேறு விதமான வண்ணங்களை உருவாக்கி சேர்த்து கொண்டே ஒன்றை அதுவும் கணபதியினுடைய வடிவம் வரும். இது சேர்த்து உருவாக்குவது, அது பிரித்து உருவாக்குவது. ஆனால் இரண்டும் கணபதியை உருவாக்கிவிடும். இரண்டும் முரண்பட்ட கொள்கைகளாக இருந்தாலும் அந்த மாதிரி மானுடம் சார்ந்து, பக்குவம் சார்ந்து கடவுள் கொள்கை வேறுபடுகிறதே அன்றி கடவுள் வேறுபட்டவர் அல்ல, கடவுளின் பண்பும் வேறுபட்டதல்ல. கடவுள் ஒரே மாதிரி தான் இருக்கார், ஒருத்தர் தான் இருக்கார். ஒன்றவன் தானே சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லாமாக இருக்கிறான். எங்கு எத்தெய்வம் கண்டீர் அங்கு அத்தெய்வமாகி மாது ஒரு பாகர் தான் வருவார். நீங்கள் எந்த ஒரு கடவுளை கும்பிட்டாலும் அங்கே சுவாமியும் அம்பாலும் சேர்ந்த வடிவபாகிற சிவபெருமான் தான் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். என்ன ஒரு சாதனை, டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், கையில் இருக்கிற செல்லாக இருக்கட்டும், இல்லை ஓடுற காராக இருக்கட்டும், இல்லை பறக்கிற ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லை தண்டவாளத்தில் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே மின்சாரத்தில் இயங்கும். அது எல்லாத்துக்கும் எப்படி மின்சாரம் அடிப்படையாக இருக்கோ அந்த மாதிரி ஒரே கடவுள் தான் வெவ்வேறாக இருந்து வெவ்வேறு பக்குவங்களில் அறியப்படுவதனால் அந்த முரண்பாடுகள் உருவாகிறது. சுபாவத்தில் அந்த வஸ்துவில் எந்த முரண்பாடும் இல்லை, பகவான்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையில் எந்த முரண்பாடும் இல்லை. அதை அடைஞ்சு அனுபவிக்கிறவா வந்து எப்படி வைத்தியரையும் நோயையும் மாறி வெவ்வேறு விதமான தன்மைகளை உடையதாக இருக்கிறதோ அதனால்தான் அவளது வடிவங்கள் தோன்றியது.